நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? ஏசு இன்னைக்கு உங்க கூட பேசினாரா? என்ன பேசினாரு? என்கிட்ட பேசினாரே, அன்பை பற்றி பேசினாரு. இறைவன் நமக்கு கொடுத்த கற்பனையில் கற்பனை கொடுத்துருக்கிறார்ல, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு செய்வாயாக அப்படின்னு கொடுத்துருக்கிறார்ல. அதை குறித்து என்கிட்ட பேசினார். இன்னைக்கு என்ன பேசினார் தெரியுமா? யோசிச்சு பாருங்க என்ன பேசியிருப்பாருன்னு. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் கர்த்தராகிய தேவனாகிய என்னை நீ நேசிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியணும்? கர்த்தராகிய தேவன் யார்? அதை முதல்ல தெரியணும். இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் அதில் உள்ள எல்லாவைகளுக்கும் நம்மையும் சேர்த்து எல்லாவைகளுக்கும் அவர்தான் அதிபதி. இவை எல்லாவற்றையும் உண்டாக்குனவர் அவர்தான். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அன்பு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு இமோஷன் கிடையாது, ஒரு அந்த நேரத்துக்கு வந்துட்டு போற ஒரு காரியம் கிடையாது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு. அதனால அன்பை நம்ம அடைச்சி வைக்கவே முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்பை அளவுகோலாலையும் அளக்கவும் முடியாது. காரணம் என்னன்னா, அன்பு அப்படின்றது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற ஒன்று. அதை யாருனாலையும் அடைச்சி வைக்கவும் முடியாது, அளவுகோலாலையும் அளக்கவும் முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இவங்களை கொஞ்சம் அன்பு செய்கிறேன், இவங்களை இன்னும் கொஞ்சம் கூட அன்பு செய்கிறேன், அது மற்றவங்களை இன்னும் கொஞ்சம் கூட அன்பு செய்கிறேன் அப்படின்னு அன்பை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அன்பு அப்படின்றது எப்போவுமே நம்மக்குள்ள நம்மளுடைய வாழ்வியலாக மாறுச்சுன்னா, எப்படி வாழ்வியலாக மாறுது? நம்மளுடைய இதயத்திலையும் அன்பு, நம்மளுடைய ஆவியிலையும் அன்பு, நம்முடைய ஆத்மாவிலையும் அன்பு, நம்முடைய உடல்ல இல்லை ஒவ்வொரு செல்கள்லையும் அன்பு, எல்லாம் அன்பாக மாறிடுச்சுன்னா ஆண்டவரை நம்ம முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் நம்ம அன்பு செய்வோம். ஆண்டவரை நம்ம அன்பு செய்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்னால உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றையும் எல்லா ஜீவராசிகள் எல்லாவற்றையும் நம்ம அதே மாதிரி தான் அன்பு செய்வோம். வெறுப்பு அப்படின்றது நம்ம வாழ்க்கையிலேயே இருக்காது. இப்படி அன்பு நமக்குள்ள நம்மளுடைய ஒரு வாழ்வியலாக மாறிடுச்சுன்னா அவ்வளோதான். அது இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆஃப் பீயிங். என்ன ஸ்டேட் ஆஃப் பீயிங்? இஃப் லவ் பி த ஸ்டேட் ஆஃப் பீயிங், தேர் இஸ் நத்திங் அகெயின்ஸ்ட் இட். அதனால தான் அன்புக்கு எதிராக எந்த வெப்பன், எந்த ஒரு ஆயுதமுமே கிடையாது. காரணம் என்னன்னா, அன்பு அனைத்தையும் தாங்கும். நீங்கள் 1 கொரிந்தியர் 13வது சாப்டர் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பை பற்றி பவுலடிகளார் அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றா சொல்வார். நான் அதை செஞ்சேன்னா, நான் இதை செஞ்சேன்னா, நான் இதை செஞ்சேன்னாலும், என்னுடைய உடலையே நான் எரிக்க கொடுத்தேன்னாலும் என்னிடத்துல அன்பு இல்லையே என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால அன்புன்றது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறது. ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும், நம்மளை மட்டும் கிடையாது, இந்த அண்ட சராசரத்தையும் அன்பு செஞ்சதுனால தானே பாருங்க ஒவ்வொன்றையும் என்ன அழகாக படைச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு புல்லினத்தை பாருங்க என்ன அழகாக படைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு அவர் படைப்பு ஒவ்வொன்றிலையும் என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு நேசம். எல்லாவற்றிற்கும் பாருங்க, நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு என்னத்துக்காக? நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக. அதில் இப்போது நம்மளுடைய டயட்டிஷியன்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, அதில் புரோட்டீன் இருக்கணும், அதில் கார்போஹைட்ரேட் இருக்கணும், அதில் இது இருக்கணும், அது இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒரு நம்ம வாயை ஒரு மிக்சி மாதிரி படைச்சி எல்லாத்தையும் ஒரு
மென்று அரைச்சி முழுங்கிட்டோன்னா நம்ம உடம்புல வந்து சத்து வந்துடும். ஆனால் அந்த நாவுக்கும் வந்து ஒன்று அந்த சுவைச்சு உண்றதுக்குரிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க. அவர் எவ்வளோ ஒரு சுவையானவர், எவ்வளோ ஒரு அழகானவர், எவ்வளோ ஒரு அன்பானவர். நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய அழகும் ஆண்டவருடைய மேன்மையும் எவ்வளவு நமக்கு வெளிப்படும். இன்னைக்கு அதை நம்ம தியானிப்போம். அன்புன்றது வந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதோ அதற்கு மாறான வெறுப்பு. அன்புன்றது எங்கேயுமே காணப்படுறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி வேணாம், நம்ம எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு காரியம் அன்பினால நம்ம செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு காரியம் அன்பினால நம்ம செய்யலாம். அப்படி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு 30 நாளைக்கு 30 காரியம் செஞ்சுருப்போம். ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க, 365 காரியம் செஞ்சுருப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பு நிறைஞ்சு 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியே வெறுப்பு, தீய எண்ணங்கள், தீய சக்திகள் எதுவுமே நம்மக்கிட்டேயே இருக்காது. நம்ம வந்து அன்பாகவே நம்ம மாறி இருப்போம். ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளே அன்பாக மாறி இருப்போம். நம்ம எப்படி இருக்கணும்? தகப்பனுடைய பிள்ளைகள் தகப்பனை போல தானே இருக்க முடியும், வேற மாதிரி இருக்க முடியுமா? அதனால வந்து ஒரு நாளைக்கு ஒரு அன்பான காரியம், ஒரு காரியம். வீட்டில் இன்னைக்கு என் பிள்ளைக்கிட்ட நான் அன்பாக இருப்பேன், வீட்டில் என்னுடைய மனைவி கிட்ட அன்பாக இருப்பேன், வீட்டில் என்னுடைய கணவன் கிட்ட அன்பாக இருப்பேன், என்னுடைய பெற்றோர்கள்ட்ட அன்பாக இருப்பேன், என்னுடைய பிரத்தியார் நெய்பர்ஸ்ட்ட அன்பாக இருப்பேன், நான் வேலை செய்கிற இடத்துல என் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட அன்பாக இருப்பேன், நான் போகிற வழியில் நானுடைய பஸ் கண்டக்டர்கிட்ட அன்பாக இருப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் அங்கே ஒரு தெருவில் சுற்றிட்டு இருக்கிற அந்த மிருகங்கக்கிட்டையும், இந்த பறவைகிட்டையும், அந்த செடி கொடிகள்கிட்டையும் அன்பாக இருப்பேன். இப்படி ஒவ்வொரு காரியத்தை ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை செஞ்சோன்னா நம்ம வந்து அன்பாகவே மாறிடுவோம். அன்பாகவே மாறிட்டோன்னா நமக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. அதனால தான் சொன்னார், உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன் வாய்க்காதே போகும்? நீயே அன்பாக மாறிட்ட. அன்பாக மாறினதுக்கப்புறம் உனக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்கும்? அதுதான் ஆண்டவர் சொன்னது. அதனால் அன்புன்றதை வந்து நம்ம வந்துட்டு இறைவனிடத்துல வேண்டி அந்த முக்கியமான ஒரு காரியத்தை வேண்டி, ஏன்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே அதோடைய முக்கியமான அச்சாணியே அன்பு தான். அன்புனால தான் எல்லாமே நடக்குது. அன்பு இல்லையே ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து அந்த அன்பை நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்த்துக்க நம்ம இந்த நாளில் வந்து நம்ம இறைவனிடத்தில் மன்றாடி நம்ம பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், இறைவன் நம்ம கூட இருக்கட்டும், இறைவன் நம்மை வழி நடத்தட்டும். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய திருப்பாதங்களிலே நாங்கள் எங்களை அன்போடு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அன்பே உருவான, அன்புக்கே எப்பிட்டோமான நீர் எங்களுக்கு அன்பை எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரியத்திலே நாங்கள் அன்பு காட்ட எங்களுக்கு உதவி செய்தருளும் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட உடைய தூய திருப்பாதங்களை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த அன்பை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்துடணும். உங்களிடத்திலே அநேக நாட்களிலே அநேக காரியங்களை அதை கொடுங்காண்டவரே, இதை கொடுங்காண்டவரேன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு காரியம், எங்கள் வாழ்க்கையில் அன்பை கொடுங்காண்டவரே, அன்பை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.